வெல்கம் டு MDG ஸ்டோரிஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, அமீர் கான் சார் ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்ட் பண்ண படம் தான் சித்தாரே ஜமீன் பர் படம். இந்த படம் ஆக்சுவலாக உங்களுக்கு யூடியூப் ரெண்டலில் அவைலபிளாக இருக்குது. யூடியூப்பில் 100 ரூபா பணம் கட்டி பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. நான் வேறு ஒரு வழியில் பார்த்தேன், நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த படத்தை பற்றி பேசுவோம் வாங்க. சித்தாரே ஜமீன் பர் இந்த படத்தில் நம்ம அமீர் கான் வந்து அந்த கேரக்டர் ஆர்க் வந்து அவ்வளோ ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. லைக் அந்த ஆர்டிசம், டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கோச் கொடுக்க போவார். பேஸ்கெட் பால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பசங்களே வந்து திட்டுவார், எல்லாம் பைத்தியங்க லூஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். இந்த மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காமல் ரொம்ப ஹர்ட் பண்ணியே பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் ஒரு சம் கைண்ட் ஆஃப் பாயிண்டில் வந்து அவர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த ப்ராசஸில் வந்து அவர் எப்படி மாறுறாருன்றது தான் இந்த படத்தோட கதை. ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க அந்த படத்தை. ஒரு பியூட்டிஃபுல்லான படம் அது. இவர் கேரக்டரையும் சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. நம்ம தான் அப்நார்மலாக இருக்கோம், அவங்க நார்மலாக தான் இருக்காங்கன்ற விஷயத்தெல்லாம் சூப்பராக உணர்த்திருந்தாங்க அந்த படத்தில். அதை நான் பாராட்டுவேன். அதே மாதிரி ரியலாக ஆர்டிசமும் டவுன் சிண்ட்ரோமும் இருக்கவங்களே இந்த படத்தில் நடிக்க வச்சுருப்பாங்க. அதான் இந்த படத்தோட மேஜர் பில்லர் நான் சொல்லுவேன். அதை தவிர்த்து ஜெனிலியா அந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஜெனிலியாவை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. லாஸ்ட்டாக சந்தோஷ் சுப்ரமணியம் டைமில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வராங்க. அந்த டோர்னமெண்ட்டு மேட்ச் அப்போ கூட நல்ல இதுவாக இருந்தது. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருந்தது. அந்த இடத்துலலாம் அங்கங்கே பேசிங் மட்டும் லைட்டாக அடி வாங்கிச்சு. மிச்சபடி பெரிய குரல்லாம் இந்த படத்தில் சொல்லணும் இல்லை. பாட்டு மட்டும் லைட்டாக டப் பண்ணி வச்சுருக்காங்க தமிழில். அது ஒரு மாதிரி கன்றாவியாக இருந்துச்சு. மிச்சபடி எனக்கு இந்த படத்தில் குரல்லாம் சொல்ல ஒன்றும் இல்லை. இந்த படத்தை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன், நிறைய விஷயம் சொல்லலாம். நீங்கள் வந்து இதை பார்த்தா உங்களுக்கு இது இருக்காது, நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால தான் நான் கொஞ்சம் இதுவாக இருக்கேன். அந்த அமீர் கான் கேரக்டர் மாதிரியே தான் நம்ம நிறைய இடத்துல பிஹேவ் பண்ணியிருப்போம். இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்டுப்போம், நிறைய சேஞ்ச் பண்ணிப்போம். அந்த பசங்க எவ்வளோ மெச்சூராக பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும். என்ன சொல்கிறது, குழந்தைத்தனம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தான் ஆர்டிசம். அதனால் வந்து அவங்க இது கிடையாது, கொஞ்சம் வயசாகியும் அந்த குழந்தைத்தனம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அவங்கள வந்து ஒதுக்குறதோ அவங்கள வந்து தப்பாக பார்க்குறதோ அந்த சமூகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து பண்ணக்கூடாதுன்ற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருந்தார் டேரக்டர் பிரசன்னா. தமிழ் டேரக்டர் தான் அங்கே ஹிந்தியில் போய் படம் பண்ணியிருக்கார். ஸோ அது வந்து நல்லா காமிச்சிருந்தாங்க. படத்தில் வந்து நிறைய இடத்துல ஹியூமர் வந்து பயங்கரமாக ஒர்க்காக இருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங்கில் பண்ணது யாருன்னா கார்த்திகேயன் ப்ரோ, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேப்டன் அமெரிக்காக்கெல்லாம் வாய்ஸ் கொடுத்துருப்பாருங்க. அவருக்கு ஃப்ரெண்டு தான், அவரோட பேசுவேன் நான். ஸோ அவரோட வாய்ஸ்க்காகவே நீங்கள் பார்க்கலாம். நல்ல அமீர் கானுக்கு நல்லா செட் ஆயிருந்தது டப்பிங் வந்து. ஹேட்ஸ் ஆஃப் பிரதர், நமக்கு தெரிஞ்சவர் தான். ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்கலாம், தாராளமாக பார்த்துருங்க. நான் சொல்கிறேன்றதுக்காக பார்க்காதீங்க, தயவுசெய்து இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வருஷத்தில் வந்து பெஸ்ட் படத்தில் இதுவும் ஒன்று, சித்தாரே ஜமீன் பர். உங்கள் இருக்கிற டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி நல்ல படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்கள் நான் ரிவ்யூ போடுவேன். வியூஸ் போவாதுன்னு தெரியும். இந்த படத்துக்கு ரிவ்யூலாம் நல்ல படத்துக்குலாம் போட்டால் யார் பார்ப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. பட் இருந்தாலும் நான் பேசுவேன், எனக்கு பிடிச்ச படம் நமக்கு என்ன ஒர்க்காக தான் இது பண்ணுறேன். ஏன்னா இந்த சேனல் வந்து நான் காசுக்காக பண்ணல, அதான் உண்மையாக சொல்ல போனால். கொஞ்சம் வியூஸ் ஏன் வருதுன்னா இந்த படத்துக்கான ரெக்கக்னிஷன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குதுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு, அவ்வளோதான். அதனால தான் நான் வியூஸ் பார்க்குறேன் தவிர எனக்கு இதுலேருந்து ஒரு பைசா தேவையில்லை. பைசா சம்பாதிக்கிறது 1008 வழி இருக்குது. அதனால தான் நான் சொல்லுவேன், தயவுசெய்து இந்த படத்தை மிஸ் பண்ணி 100% கேரண்டி உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த படம் பிடிச்சிரும். ஒர்க் ஆகும் போது சான்ஸே கிடையாது. ஒர்க் ஆகிறதுக்கான விஷயம் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஹியூமரு எல்லாமே வச்சுருக்காங்க, தாராளமாக ஒர்க் ஆகும். ஸோ தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், காலில் கூட விளையாட இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் ரிவ்யூ பண்ணுறது கூட விட்டுறேன். அந்த மாதிரி ஒரு ஒர்த்தான படம் இது. ஏன்னா நான் இவ்வளோ பேச மாட்டேன், இவ்வளோ பேசுகிறேன்னா இந்த படம் வந்து ஒர்த்தாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். தேங்க்யூ.